ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காலையில் திருச்சியிலேருந்து கிளம்பி மதுரைக்கு ரீச் ஆயாச்சு மக்களே. மதுரைக்கு வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மீனாட்சி சுந்தரேஸ்வரோட திருக்கல்யாணம் தான். ஸோ அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மதியம் கொஞ்சமாக ஒரு ரெஸ்டிங் எடுத்துகிட்டு இப்போ நைட்டு வீதி உலா வரும் சாமி. மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரம் வீதி உலா வருவாங்க. அப்புறம் பூப்பல்லாக்கு இருக்குன்னு சொன்னாங்க இங்கே மதுரை மக்கள். ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். மெயின் ரோட்லேயே ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வண்டியை அவுட்டர்லேயே நிப்பாட்டிட்டு உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ இங்கே இந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கோம். அழகனா கோயில்னு நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இதையும் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நாங்களும் விசிட் பண்ணல ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம வந்ததே ஒரு 10 மணிக்கிட்ட தான் இங்கே ரீச் ஆனோம். சாமி வீதி உலா வரும், அதை பார்க்கலான்னு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். அப்படியே இங்கே நம்ம குட்டி குட்டி மீனாட்சி அம்மன் வேஷம்லாம் போட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அதையெல்லாம் கிளிக்ஸ் எடுத்திருக்கோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. நாள் திருவிழாவோட லாஸ்ட் நாள் தாங்க இன்னைக்கு. நாளைக்கு தேரோட்டம். ஸோ இன்னைக்கு நைட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் நிற்கிறீங்களா பாப்பா? அப்படியே நிற்கிறீங்களா? வீடியோ ஒன்று எடுத்துக்கிறேன். அப்படியே நடந்து வாங்க சும்மா. வீரராகவ பெருமாள் கோயிலோட ஆர்ச்சை தாண்டி போயிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ இந்த வீரராகவ பெருமாளுக்கும் கள்ளழகருக்கும் என்ன கனெக்ஷனுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம சொல்லிட்டு இருக்கிறப்பே பாருங்க, அவன் புளியோதரை வாங்க போயிருக்கான். என்ன சொல்றதுன்னு தெரியல மக்களே. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே பொட்டலம் புளியோதரையை வாங்கி ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு கோபுர வாசல்கிட்ட ரீச் ஆகிடுச்சு மக்களே. ஸோ இந்த தெற்கு கோபுர வாசல்கிட்ட எதுவுமே வராது, சாமி வராதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் பக்கத்தில் விசாரித்ததுக்கு நீங்கள் அம்மன் சன்னதி போயிருங்க, அங்கே தான் உங்களுக்கு சாமி வரும், பூப்பல்லாக்கில் மீனாட்சி அம்மன் வருவாங்க, நீங்கள் அங்கே போயிருங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே போகிறோம். போகிறதுக்கு முன்னாடியே குட்டி குட்டி வேஷம் போட்டு வந்திருப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அதில் ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம பக்கத்தில் இருந்து கிளிக் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸையும் நம்ம சார்பாக எடுத்து கொடுத்துருக்கோம். நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அது அப்படியே ஒன்று ஒன்றா வரும், நீங்கள் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றி திருவிழா தொடங்கிடுச்சுங்க நல்லபடியாக. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனத்தில் அம்மனை அலங்கரித்து கொண்டாடினாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பூத வாகனம், அன்ன வாகனம். ஏப்ரல் 21 பார்த்தீங்கன்னா கைலாச பர்வதம் காமதேனு வாகனங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைலாசத்தில் எப்படி அந்த காமதேனு பர்வதம் இருக்காங்களோ அதே செட்டப்பில் இங்கே ஊர்வலமாக வருவாங்க. 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தங்கப்பல்லக்கு. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வேடர்பரி லீலை தங்க குதிரை வாகனம். வேடர்பரி லீலைங்கிறது அது ஒரு கதைங்க. இது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஏப்ரல் 24 பார்த்தீங்கன்னா சைவ சமய ஸ்தாபித லீலை ரிஷப வாகனங்க. ரிஷப வாகனத்தில் அம்மானை அலங்கரித்து கொண்டு வருவாங்க. 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நந்திகேஸ்வரர் யாழி வாகனங்க. அதாவது யாழியும் மாடு பசு மாடும் இது இருக்கிற மாதிரி வாகனம் செட் பண்ணி கொண்டு வருவாங்க. 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம். அதாவது கதைப்படி பார்த்தீங்கன்னா ராணிங்கிற போஸ்டிங் அந்த பட்டாபிஷேகம் பண்ணி அது சிறப்பாக இது பண்ணுவாங்க. அந்த தரிசனத்தோட வருவாங்க. ஏப்ரல் 27 பார்த்தீங்கன்னா மீனாட்சி இந்திர விமான உலாங்க. 28 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில திருக்கல்யாணம் முடிஞ்சுட்டு நல்லபடியா முடிச்சுட்டு
நைட்டு, அதாவது இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ப பல்லக்குல அம்மனை வந்து வீதி உலா சுத்திட்டு வந்து கோயிலுக்குள்ள இது பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகா தேரோட்டங்க. இப்ப சொன்ன இந்த 10 நாளுமே பாத்தீங்கன்னா அம்மன் மட்டும்தாங்க வீதி உலா வருவாங்க. இன்னைக்கு அதாவது 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து சுந்தரேஸ்வரரும் கூட வருவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா யானை வாகனத்துல வருவாங்க. வாங்க பார்க்கலாம். இப்படின்னு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு கரெக்டாக ஒரு அம்மன் சன்னதி கிட்ட வந்தாச்சுங்க. மணி இப்போ ஒரு எக்ஸாக்டாக ஒரு 10:30லேருந்து ஒரு 11 இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து சாமி பூப்பல்லுக்கு நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. செம்ம ஹைப்புங்க, செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ இப்போ வந்து விநாயகருக்கு வந்து பல்லக்கில் தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக முருகன் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து யானை வாகனத்தில் வந்து நம்ம சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதை முடிச்ச கையோடையே பூப்பல்லக்கில் மீனாட்சி அம்மன் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. நம்மளும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். பார்க்கலாம், வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் யானை வாகனத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து உள்ள போறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களும். அப்புறம் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை நீங்க பார்க்கலாம். அதுவும் பொறுமையா நிதானமா பாருங்க. ஒரு மாதிரி கூஸ்பமா இருக்கும். ஏன்னா நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வைப் ஆயிடுச்சுங்க எனக்கு. இவ்வளோ கிட்ட பார்த்தது, அதுவும் அந்த தோரணையாக உட்காந்துருந்து பார்த்தது அவங்க உட்காந்துருந்த இதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதாக இருக்கும். இதை பாருங்க, இப்போ நீங்களே பாருங்களேன். சாமியை பார்க்குறப்ப கூட எங்களுக்கு ஒன்றுமே தெரிலைங்க, நல்லபடியாக பார்த்தாச்சு. ஆனால் பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பினா 500-600 பேர் போட்டு கசக்குன்னு கசங்கி புளிஞ்சு எடுக்கிறானுங்க. எடுத்துட்டு எப்படியோ உயிர் தப்பிச்சு வர மாதிரி பயந்துட்டு வெளியே வந்தாச்சு. ஆனால் பயங்கர டயர்டு மக்களே.
செம்ம டயர்டில் நாங்கள் அப்படியே ஒரு ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதோட இந்த லாகை முடிச்சுக்கலாம். மீண்டும் நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாங்க, பாய் மக்களே. அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா